கணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையின் ஒரு வசனத்தில் அன்றாடம் அந்த சூறாவை நாம் தினமும் அடிக்கடி ஓதி வரக்கூடிய ஒரு சூறாவாகவும் இருக்கிறது. அந்த அத்தியாயத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு வசனத்தை பதிவு செய்கிற பொழுது வலல் ஆஃபிரத்து கைருல் லக மினல் ஊலா என்று சொல்லுவான். அதாவது வல்லுஹா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூறாவுல ஒரு வசனத்தில் அல்லாஹ் நபியை பார்த்து பேசுவதன் மூலம் இந்த சமுதாயத்தை பார்த்து ஒரு செய்தியை சொல்லுகிறான். வரல் ஆஃபிரத்து கைருல் லக மினல் ஊலா, உங்களுடைய வாழ்வின் பிற்பகுதி, கடைசி பகுதி என்பது கைருல் லக மினல் ஊலா, ஆரம்ப காலகட்டத்தை விட சிறந்ததாக இல்லையா என்று பேசுவார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டத்தில் அதிகமான கஷ்டத்தை சந்தித்தார்கள், அதிகமான எதிர்ப்பை சந்தித்தார்கள். மக்கள் அவர்களை ஊரை விட்டும் நாட்டை விட்டும் துரத்தினார்கள், இருக்கக்கூடிய செல்வங்களை பிடுங்கிக் கொண்டார்கள், வெளிப்படையாக இஸ்லாத்தை பேசுவதை தடுத்தார்கள். இப்படி 1, 2 என்று வரிசைப்படுத்த முடியாத அளவிற்கு ஏராளமான சிக்கல் சிரமங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மக்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹுடைய கடைசி காலம் எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தில் நின்று ஒழு செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ஒழு செய்யக்கூடிய அந்த தண்ணீரிலிருந்து ஒரு துளி கூட பூமியை வந்து அடைந்து விட முடியாத அளவிற்கு சஹாபாக்கள் அவர்களுடைய ஒழு செய்யக்கூடிய தண்ணீரை கூட கைகளில் ஏந்தி உடலில் தடவி கொள்ளக்கூடிய அளவிற்கு சஹாபாக்கள் அவர்களை நேசிக்க ஆரம்பித்தார்கள். பிற மக்கள் அவர்களை சந்திப்பதே மிகவும், அதாவது ஒரு எதிர்ப்பதத்தோடு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கக்கூடிய விதத்துல ஒரு மனிதர் சந்திப்பது என்பது சாத்தியப்பட முடியாத அளவிற்கு ரசூலுல்லாஹை சஹாபாக்கள் சூழ்ந்திருந்தார்கள், ரசூலுல்லாஹை சஹாபாக்கள் பாதுகாத்திருந்தார்கள். இதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிற பொழுது வலல் ஆஃபிரத்து கைருல் லக மினல் ஊலா, உங்களுடைய வாழ்வின் பிற்பகுதி என்பது ஆரம்ப காலகட்டத்தை விட சிறந்ததாக இல்லையா என்று பேசுவார். இங்கே நமக்கு என்ன படிப்பினை என்று பார்க்கிற பொழுது, நம்மில் ஒவ்வொருவரும், நம்மிலே யாருமில்லை, நம்மில் ஒவ்வொருவருக்குமே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய இளமை பருவத்தை விட தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை கைரானதாக, பரக்கத்தானதாகத்தான் ஆக்கி வைத்திருப்பான். செல்வத்தின் அடிப்படையிலேயும் சரி, பேணுதலின் அடிப்படையிலேயும் சரி, நம்மில் வயது மூத்த 50 தாண்டிய 60 தாண்டிய நிறைய தொழுகையாளிகள், நிறைய பேணுதல் மிக்க பெரியவர்கள் நமக்கு மத்தியில் இருந்தாலும் கூட, நாம் வயது வந்த ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இது மாதிரியான இபாதத்தை தொடர்ந்து செய்து வருகிறோமான்னு பார்த்தா இல்லை. நாம் ஆரம்பத்திலே நம்முடைய இபாதத், வணக்க வழிபாடு ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். இளமை இருக்கிற பொழுது நாம் நிறைய தவறுகளை செய்திருப்போம், தொழுகாமல் இருந்திருப்போம். ஒரு காலகட்டம், ஏதோ ஒரு சூழ்நிலை, அல்லாஹ் நம்மை பள்ளியின் பக்கம் திருப்பி இருப்பான், நாம் இபாதத்தை பற்றி பிடித்திருப்போம், இதுவரை தொழுது கொண்டிருப்போம். இந்த நேரத்தில் நாம் யோசிக்க வேண்டும், நாம் ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம், இபாதத்தின் அடிப்படையில் இப்பொழுது எப்படி இருக்கிறோம். இப்பொழுது நாம் ஹஜ்ஜிற்கு சென்று விட்டோம், தொழுது கொண்டிருக்கிறோம், ஜகாத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். என்றாலும் கூட நம்முடைய ஆரம்ப காலகட்டம் கொஞ்சம் மோசமாகத்தான் இருந்தது என்பதை நாம் கடைசி வரை மறந்துவிடக் கூடாது என்பதையும் இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போல பொருளாதாரம் என்று பார்க்கிற பொழுது, தற்போது நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நிறைய செல்வந்தர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு வேளை சாப்பாட்டிற்கும் 2 வேளை சாப்பாட்டிற்கும் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டிருப்பார்கள், சிரமப்பட்டு உழைத்திருப்பார்கள். அல்லாஹ் அவருடைய சிரமத்திற்கு தகுந்தால் போல் செல்வத்தை கொடுத்திருப்பான். ஆனால் நாம் என்ன செய்யணும்னா, செல்வமும் அதே போல ஆன்மீகமும் இபாதத்தும் ஆட்சியும் அதிகாரமும் எல்லாம் வருகிற பொழுது கடந்த காலத்தை மறந்துவிடக் கூடாது. ஆரம்பத்துல நாம் எவ்வளவு சிரமப்பட்டோம், ஆரம்பத்துல நாம் காசு குணத்திற்கு எவ்வளவு சிரமப்பட்டோம், உணவுக்கு எவ்வளவு சிரமப்பட்டோம் என்பதை நாம் கடைசி வரை மறந்து விடாமல் அதை ஞாபகத்திலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. என்ன காரணம்னா, இந்த ஆயத்திற்கு பின்னால் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து 2 செய்தியை சொல்லுவான். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நீங்கள் வழிகேட்டில் இருந்தீர்கள், அல்லாஹுதான் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். நீங்கள் ஏழ்மையானவர்களாக இருந்தீர்கள், காசு பணத்திற்கு சிரமப்பட்டீர்கள், ஒருவேளை சாப்பாடு உங்களுக்கு சிரமமாக இருந்தது.
நாம் தான் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தோம். இந்த 2 ஆயத்தும் என்ன சொல்லுதுன்னா, வணக்க வழிபாட்டின் அடிப்படையில் நீங்கள் வழிகேட்டில் இருந்த பொழுது நாம் தான் உங்களுக்கு நேர்வழி காட்டினோம். இப்ப காசு பணத்தின் அடிப்படையில் நீங்கள் ஏழையாக இருந்த பொழுது நாம் தான் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தோம். அம்மல்யத்தீம ஃபலா தக்ஹர். எனவே யாராவது ஏழைகள் வந்து உங்களிடத்தில் ஏதாவது கேட்டால், இப்பொழுது உங்கள்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்குதுன்னு சொல்லி அவர்களை நீங்கள் உதாசீனப்படுத்தாதீர்கள். அவர்களுக்கும் கொஞ்சம் கொடுங்கள். உங்களுடைய கடந்த காலத்தை நினைத்து பாருங்கள். ஒரு காலத்துல நம்ம இப்படித்தானே இருந்தோம், அல்லாஹ் தானே நமக்கு செல்வத்தை கொடுத்தான் என்கிற அடிப்படையில மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். அம்மன் யதீம, அனாதைகளை ஃபலா தக்ஹர், நீங்கள் புறக்கணிக்காதீர்கள், இழிவுபடுத்தாதீர்கள், திரும்ப அனுப்பாதீர்கள். அம்ம சாயில ஃபலா தன்ஹர், உங்கள்கிட்ட யாராவது கேட்டு வந்தால் அவர்களை நீங்கள் ஒதுக்காதீர்கள், கொடுங்கள், தாராளமாக கொடுங்கள். அதே போல கடந்த காலத்தை நீங்கள் ஒருபோதும் மறவாமல் இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மில் ஒவ்வொருவரும் கடந்த காலத்துல எப்படி இருந்தோம், எப்படி தொழுதோம், எப்படி சிரமப்பட்டோம், எப்படி உழைத்தோம் என்பதை மறக்காமல் சிந்தனையில் வைத்திருக்க வேண்டும் சொல்லி தருகிறான். என்னங்க, இதற்கு நாம் ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும்னா, நிறைய வரலாற்று சான்றுகள் நமக்கு கிடைக்கிறது. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற ஒரு சஹாபி, ஒரு பெரும் செல்வந்தராக இந்த துனியாவில் வாழ்ந்தவர், ஒரு பெரும் வியாபாரி. மரணத்தினுடைய நேரத்துல அவர்கள் நிறைய காசு பணங்களை, பொருளாதாரத்தை ஈட்டி இருந்த பொழுது ஒரு நாள் தங்களுடைய கடந்த காலத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். ஒரு சஹாபி, அவர்தான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற பொழுது அவர்கள் மதீனாவிற்கு வந்து சேருவதற்கு முன்னால் மதீனாவில ஈமானை, இஸ்லாத்தை எடுத்து சொன்னவர்கள். ஒரு பெரும் செல்வந்தராக இந்த துனியாவில் வாழ்ந்த ஒரு சஹாபி. அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதன் காரணமாக அவருடைய தந்தை அந்த சஹாபியை அவர் அணிந்திருந்த ஆடைகளை எல்லாம் உருகி கொண்டு ஆடை இல்லாத நிலையில் வீட்டை விட்டும் வெளியே அனுப்பி வைக்கிறார்கள். வீட்டை விட்டும் வெளியே அனுப்பி வைக்கிற பொழுது உடலில் ஒரு ஆடை இல்லை. நிர்வாணமான முறையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவர் வீட்டை விட்டும் விரட்டி அடிக்கப்படுகிறார். அந்த நேரத்தில் அவருடைய தாய் அவரை பார்த்து ஒரு எரிந்த அந்த ஒரு கம்பளி ஆடையை வைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு வந்து ஈமானை ஏற்றுக்கொண்டு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மார்க்கத்திற்காக சிரமப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். மதீனாவிற்கு வந்து இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் செல்வத்தோடு வாழ்ந்திருக்கிறான். காலையில ஒரு ஆடை, மாலையில் ஒரு ஆடை என்று மிகவும் செல்வத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர் இஸ்லாத்திற்காக கஷ்டப்பட்டார். இதை சொல்லிவிட்டு ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் எங்களுக்கு இந்த சூழ்நிலையிலே கடைசி காலகட்டத்தில் நிறைய செல்வத்தை கொடுத்து விட்டான், நிறைய காசவனங்களை கொடுத்து விட்டான். ஆனால் நான் மரணித்து அல்லாஹை சந்திப்பதற்காக வேண்டி மறுமைக்கு செல்லுகிற பொழுது உனக்குத்தான் துன்யாவில் நான் நிறைய காசவனத்தை கொடுத்து விட்டேன், செல்வத்தை கொடுத்து விட்டேன், அதனால மறுமையில உனக்கு ஒன்றும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிவிடுவானோ என்று நான் அச்சப்படுகிறேன் என்று கடந்த காலத்தை அவர்கள் கடைசி வரை நினைத்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹுவும் சரி, இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் சரி, ஒருபோதும் தாங்கள் கடந்து வந்த பாதையை மறக்காமல் சிந்தனையில் வைத்துக் கொண்டே இருந்தார்கள். இதைத்தான் இந்த வசனம் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறது. வாழ்க்கையில நாம் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும், எவ்வளவு அந்தஸ்திற்கு சென்றாலும், எவ்வளவு காசுபணங்கள், நாட்சியதிகாரங்கள், செல்வம், பொருளாதாரம் எது வந்தாலும் கூட கடந்த காலங்களில் நாம் எப்படி இருந்தோம் என்பதை நினைத்து, ஒன்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும், 2 நம்மை சுற்றி அது மாதிரியான நிலைகளில் இருப்பவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற அழுத்தமான 2 படிப்பினையை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா துன்யாவில் வாழுகிற காலகட்டங்களில் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளை நினைத்து வரம்பு மீறிவிடாமல் துன்யாவில் வாழ்ந்து பிறருக்கு உதவியாக, உபகாரமாக இருந்து மரணிக்கிற நிலன் நசீபை நம் அனைவருக்கும் தந்து நல்லவன் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.